ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 24வது அத்தியாயம் பார்க்கணும். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். ஓகே, நேத்திக்கு அந்தன ஸ்திரீகளுக்கெல்லாம் பகவான் எப்படி கடாட்சம் பண்ணார், அதனால அந்த அந்தணர்கள் எல்லாம் எப்படி திருத்தினார் அப்படிங்கிறத நேத்து பார்த்தோம். இன்னைக்கு 24வது அத்தியாயத்துல பகவான் இந்திர வேள்வியை தடுக்கிறது. இதுல இருந்துதான் கோவர்தனகிரி உத்தாரணம் எல்லாம் நடக்க போறது. இந்திரனுக்கு செய்ய வேண்டிய வேள்வி செய்யறாங்க, அத பகவான் தடுக்கிறார். அது என்ன காரணம், எதற்காக என்னன்னு பார்க்கலாம். சுகபிரம்மம் சொல்றார் பரீட்சித்துக்கிட்ட, பகவான் அப்பி தத்ரைவ பலதேவேன சம்யுதः அபஸ்யன் நிவசன் கோபான் இந்திரயாகத்ருதோத்யமான். பகவான் சுகபிரம்மம் பரீட்சித்துட்ட இந்த மாதிரி சொல்றார். கோகுலத்திலேயே பலராமனுடன் இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்திரனை குறித்து செய்கிற வேள்விக்கான முயற்சியை கோபர்கள் ஈடுபட்டுள்ளதை கண்டார். அங்க இருக்காரா பகவான் பாக்குறார். இந்த மாதிரி கோகுலத்துல பலராமனோடு வசித்துட்டு இருக்கக்கூடியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த இந்திரனுக்கு குறித்து இவங்கள் வேள்வி செய்யறது, அதுக்குண்டான எல்லா சாமகிரி எல்லாம் தயாரிக்கிறது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறார். ததபிக்ஞோபி பகவான் சர்வாத்மா சர்வதர்ஷனஹ பிரஷ்ரயாவனதோ ப்ருச்சத விருத்தானந்த புரோகமான். எல்லாருக்கும் ஆத்மாவானவரும் எல்லாம் அறிந்தவருமான பகவான். எல்லாம் தெரியும், பகவானுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது இல்ல உலகத்துல. அவருதான் நமக்கு நினைவுங்கிற, நமக்கு சிந்தனைங்கிற ஒரு விஷயம் நமக்கு வரத்துக்கு முன்னாடியே அவருக்குதான் முதல்ல தெரியும். அவருதான் அந்த சிந்தனையோட ஊற்றுவாயிலே இருக்காரு இல்லையா. அப்படி எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவரான பகவான் எல்லாம் தெரிந்தவர் இல்லையா. எல்லாருக்குள்ளாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சவர். அதை பற்றி அறிந்திருந்த போதிலும் நன்கு அடங்கி ஒடுங்கி வணங்கி நந்தர் முதலிய வயது முதிர்ந்த பெரியோர்களை கேட்கலானார். பகவானுக்கு எல்லாம் தெரியும், இருந்தா கூட எப்படி ராமர் அவதாரம் பண்ணி பரபிரம்மமா இருந்தா கூட போய் எல்லா ரிஷி முனிவர்கள் கிட்ட எல்லாம் எல்லா வேத அத்தியனம் பண்ணி எல்லாத்தையும் கிரமமா எதுவுமே தெரியாதவர் போல இருந்து கத்துக்கிட்டாரோ, அது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அடக்க ஒடக்கமா எல்லாத்துக்கிட்டையும் தலை வணங்கி நந்தர் முதலிய பெரியவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து அவங்க கிட்ட எல்லாம் கேக்குறார். கத்யதாமே பிதக்கோயம் சம்பிரமோவ உபாகதஹ கிம் பலம் கஸ்ய சோதேஷஹ கேனவா சாத்யதே மகஹ. தந்தையே, அப்பா கிட்ட கேக்குறார் கண்ணன். எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாதவர் போல அடங்கி ஒடங்கி எல்லாம் தெரியாதவர் போல போய் அப்பா கிட்ட கேக்குறார். உங்களிடம் ஏன் இந்த பரபரப்பு, ஏன் இப்படி எல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க, பரபரப்பா இருக்கீங்க, இதன் பயன் என்ன, என்னத்தினால இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, யார குறித்து எந்த திரவங்களை கொண்டு யார் இந்த வேள்வியை செய்ய போகிறார்கள், எனக்கு சொல்லுங்க, என்ன நடக்கிறது எனக்கு புரியல, எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கீங்க, என்ன நடக்க போறது, எதற்காக இந்த திரவியங்கள்லாம் சேகரிக்கிறீங்க, யார வச்சு யாகம் பண்ண போறீங்க, எதற்காக இதை பண்ண போறீங்க, யார குறித்து பண்ண போறீங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் நீங்க இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு கண்ணன் கேக்குறார். ஏதத் ப்ரூஹி மகான் காமோ மஹ்யம் சுஸ்ரூஷவே பிதஹ நஹி கோப்யாம் ஹி சாதுனாம் கிருத்யம் சர்வாத்மனாமிஹ அஸ்யஸ்வபர திருஷ்டீன் ஆமமித்ரோதாஸ்த வித்விஷாம் உதாசீனோரிவத் வர்ஜ ஆத்மவத் சுருத் உச்சதே. தந்தையே, இதை அறிய எனக்கு பெரும் ஆவலாக உள்ளது, இதனை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எதனால எல்லாரும் இப்படி பரபரப்பா இருக்கீங்க, என்ன நடக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். எல்லோரது உள்ளத்தையும் உணர்ந்த நல்லோர்களுக்கும் தான் பிறர் என்ற பேதமும் நண்பன் எதிரி ஈடுபாடற்றவன் என்ற வேறுபாடும் அற்றவருக்கும் மறைத்து செய்ய வேண்டிய செயல் எதுவுமே இவ்வுலகில் இல்லை. நண்பன் தனக்கு சமமானவன், உதாசீனன் எதிரி போல் தவிர்க்கத்தக்கவன் அல்லவா. ஆகவே எனக்கு இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறார். உலகத்துல எல்லாம் இதை அறிய எனக்கு பெரும் ஆவலாக இருக்கு, நீங்க எதனால இப்படி பரபரப்பா இருக்கீங்க, எதனால இப்படி எல்லாம் பொருள் சேகரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு புரியல, அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. எல்லோரோட உள்ளத்தையும் உணர்ந்த நல்லோர்களுக்கும், எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு அறிந்துகிட்டு நடக்கிற நல்லவங்களுக்கும்
தான் பிறர் என பேதமும் நண்பன் எதிரி ஈடுபாடற்றவன் என்ற வேறுபாடும் அற்றவருக்கும், அதாவது நம்ம வேற அடுத்தவங்க பிரத்யார் வேற அப்படின்னு நினைக்காதவங்களுக்கும், அந்த பேதமே பார்க்காதவங்களும், நண்பன் எதிரி அப்படிங்கிற ஈடுபாடே இல்லாதவங்களுக்கும், நண்பன் எனக்கு யாரும் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படி வேறுபாடே இல்லாதவங்களுக்கும், மறைத்து செய்ய வேண்டிய செயல் எதுவுமே இல்லையா, அப்படி இருக்கவங்களுக்கு மறைச்சு செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாதே, எல்லாத்துக்கும் ஓப்பனா எல்லாம் செய்வாங்களே அப்படின்னு சொல்றார். நண்பன் தனக்கு சமமானவன், நண்பன் நமக்கு சமமானவன் தானே, உதாசீனன் எதிரி போல் தவிர்க்கத்தக்கவன் அல்லவா. நண்பன் நமக்கு சமமானவனா இருக்கான், உதாசீனமா இருக்கிறவன் எதிரி போல தவிர்க்க வேண்டியவன் இல்லையா. ஆகவே இதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஞாத்வாஜ்ஞா அஜ்ஞாத்வாச்ச கர்மாணி ஜனோயமனுதிஷ்டதி விதுச கர்ம சித்திஹி ஸ்யாத் ததா நாவிது துஷோ பவேத். தெரிந்தும் தெரிந்து கொள்ளாமலும் மனிதன் பல செயல்களை செய்கிறான். நம்ம எதுக்காக செய்யறோம் தெரியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்ல, அதுதான் கண்ணன் சொல்றாரு. தெரிஞ்சு சிலது பண்றோம், தெரியாமல எதற்காக பண்றோம், எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சு சில விஷயங்கள் பண்றோம், எதற்காக பண்றோம்னு தெரியாமலே சில விஷயங்கள் பண்றோம் இல்லையா, அததான் கண்ணன் சொல்றார். தெரிந்தும் தெரிந்து கொள்ளாமலும் மனிதன் பல செயல்களை செய்கிறான். தெரிந்து செய்பவனுக்கு செயலின் பயன் கிட்டுகிறது, தெரிந்து கொள்ளாமல் செய்பவனுக்கு செயலின் பயன் கிட்டுவதில்லை. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்றான் அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனமோ அது அவனுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காமலே ஏதோ செய்யறோம் அப்படின்னு செஞ்சா அதனோட பயன் அவனுக்கு கிடைக்காது. தத்ர தாவத் கிரியாயோகோ பவதாம் கிம் விசாரிதः அத்தவா லௌகிக கஸ்தன்மே பிருச்சத சாது பன்யதாம். ஆகவே தங்களது இந்த செயல் காரண காரிய நிலை ஆராய்ந்து முறைப்படி செய்யப்படுகிறதா அல்லது உலக வழக்கப்படி செய்யப்படுகிறதா கேட்கிற எனக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். இந்த மாதிரி உலகத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிதான் தெரிஞ்சு தெரியாமலும் செய்யப்படுது. தெரிஞ்சு செய்யற விஷயங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு செய்யற விஷயங்களுக்கு பலன் இருக்கு, புரியாத செய்யற விஷயங்களுக்கு பலன் இல்ல. அதனால நீங்க எல்லாம் இந்த காரண காரிய நிலைய ஆராய்ஞ்சு யாரு காரணம் என்ன காரியம் அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு எது காரணம் எது காரியம்னு எல்லாம் ஆராய்ந்து வேலை செய்யறீங்களா, இல்ல உலக வழக்கப்படி லௌகிக்கத்துல இருக்கப்படி நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு நீங்களும் செய்யறீங்களா, எனக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் கேக்குறார். அப்போ நந்தகோபன் சொல்றார், அப்பா பர்ஜன்யோ பகவான் இந்திரோ மேகாஸ்தஸ்யாத்ம மூர்த்தயः தேபிவர்ஷந்தி பூதானாம் பிரீணம் ஜீவனம் பயः. நந்தகோபர் கண்ணன் கிட்ட சொல்றார், பகவான் இந்திரன் கார்மேகங்களின் தேவதையான பர்ஜன்யன். இந்திரன் தான் அந்த பர்ஜன்ய தேவத்தை, மலை கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் மேகங்களுடைய தேவதை, அவன் தான் அதிதேவத்தை இல்லையா. அவர் தான் இந்திரன் கார் மேகங்களோட அதிதேவதை பர்ஜன்யன் அப்படின்னு மலை கடவுள். மேகங்கள் அவனது உருவம், மேகங்கள் தான் இந்திரனுக்கு சரீரமா இருக்கு. உயிரினத்துக்கு உயிரளித்து நலம் நல்கும் நீரை மேகங்கள் தானே பொழிகின்றன. மேகம் தானே மழையா பொழியுறது, அதுதானே மக்களை வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் சமிருத்தி உண்டு பண்றது அப்படின்னு சொல்றார். தம் தாத்த வயமன்யேச்ச வார்முச்சாம் பதிமீஸ்வரம் திரவ்யஸ்தத்ரே தசா சித்தைஹி யஜந்தே கிரத்துபேர்நராஹ. குழந்தாய், நாங்களும் மற்றவர்களும் மேகங்களின் தலைவனான பகவானான அந்த இந்திரனுக்கு அவர் பொழியும் நீரால் உண்டான பொருளை கொண்டு வேள்வி புரிந்து அவரை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூட பொங்கலுக்கு சூரிய தேவதைக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா பூஜை பண்றோம்ல, அது போல இந்த மலை கடவுளுக்கு இவங்க எல்லாம் நன்றி சொல்ற விதமா அவரால மழை பெய்யப்பட்டு விளைஞ்ச எல்லா பதார்த்தங்களையும் எடுத்துட்டு போய் அவருக்கு பூஜை பண்றதா ஒரு வழிமுறை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பஜீவந்தி திரிவர்க்க பலஹேதவே பும்சாம் புருஷகாராணாம் பர்ஜன்ய பலபாவனஹ. அந்த வேள்வி புரிந்த பின் மீதமுள்ள பொருளை கொண்டு அறம் பொருள் இன்பம் என்று 3 புருஷார்த்தங்களையும் பெறுவதற்காக மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர். மனிதனின் உழைப்பிற்கு பயன் தருபவர் இந்திரன் தானே அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த சுவகா அப்படின்னு சொல்ற 3 லோகங்களுக்கும் அதிபதி இந்திரன் தானே. அவர்தான் இந்த மக்களுக்கு எல்லாம் பொறுப்பு. என்னதான் இப்ப நம்ம இந்த பூலோகத்துல ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு ராஜா ஆட்சி பண்ணாலும் இந்த மொத்த பூமண்டலத்துக்கே ராஜா அதிபதி. பூமண்டலம் மாத்திரம் இல்ல, பூமண்டலம் பூர்போக ஸ்வகா அப்படிங்கிற 3த்துக்கும் அதிபதி யாருன்னா இந்திரன் தான். அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா பிரம்மா.
இந்த பிரம்மா மாதிரி இருக்கிற 1000 அண்டானாம் சஹசிரானாம் இதுக்கு எல்லாம் ஒரே அதிபதி யாருன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணாகிய பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது போல இந்த இடத்துல இந்த அவருக்கு பூஜை பண்ணிட்டு மீதி இருக்குது இல்லையா, அந்த இந்திர தேவதை கொடுத்த அந்த மலையினால விளைவிச்ச தன பொருள்களை கொண்டு போய் அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு மீதி என்னென்ன இருக்கோ வாழ்க்கையில அதை வச்சுதான் அவங்கவுங்க தர்ம நியமப்படி அறம் பொருள் இன்பத்தை எல்லாம் 3 புருஷார்த்தங்களையும் பெறுவதற்காக மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர். மனிதனின் உழைப்பிற்கு பயன் தருபவர், நாங்க உழைக்கிற உழைப்புக்கெல்லாம் பயன் கொடுக்கக்கூடியவர் இந்திரன் தானே அப்படின்னு கண்ணன் கிட்ட நந்தகோபர் சொல்றார். ஏவம் விஷ்ணுஜேத் தர்மம் பாரம்பரியாகதம் நரஹ காமால்லோபாத் பயாத் துவேஷாத் சவை நாப்னோதி சோபனம். இப்படி பரம்பரையா நடந்து வரும் கடமையை நான் விருப்பப்படி பேராசை பயம் மற்றும் துவேஷத்தால் செய்யாதிருப்பவன் நன்மை பெறுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது இப்ப நான் மாத்திரம் பண்ணல கண்ணா, இது பரம்பரையா காலகாலமா எல்லாராலையும் பண்ணப்படுகிறது. எவன் ஒருத்தன் இத துவேஷம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்றதுல தன்னுடைய விருப்பப்படி அந்த மாதிரி கடமையை செய்யாம பரம்பரையா வந்த அந்த கடமையை செய்யாம அவன் ஆசையினால பயமும் இல்லாம துவேஷத்தினால இந்த பூஜையை செய்யாம இருக்கானோ அவனுக்கு நன்மை கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றார் நந்தகோபர். இத சுகபிரம்மம் பரிஷத்துல சொல்றார். வச்சோ நிஷம்ய நந்தஸ்ய ததான்யேஷாம் பிரஜௌகசாம் இந்திராய மன்யும் ஜனயன் பிதரம் பிராக கேசவஹா. சுகபிரம்மம் சொல்றார், நந்தரும் மற்ற ஆயர்பாடி வாசிகளும் கூறியதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் இந்திரனுக்கு கோபம் உண்டு பண்ண விரும்பி தந்தையிடம் கூறலானார். பகவானுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு சேட்டிதம் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கார். உடனே கண்ணன் என்ன பண்ணார், அப்பா சொன்னதை கேட்டுட்டு மற்ற ஆயர்பாடி வாசிகளை சொல்றதையும் கேட்டுட்டு கிருஷ்ணன் இந்திரனுக்கு கோபம் வரவழைக்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்ரீ பகவானுவாச்ச கர்மணா ஜாயதே ஜந்துஹு கர்மணைவ விலீயதே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவா விபத்யதே. பகவான் சொல்றார், ஒவ்வொரு உயிரினமும் அதனதன் கர்ம வினையால் தோன்றுகின்றன, கர்ம வினையாலேயே மடிகின்றன. இன்பமும் துன்பமும் பயமும் நலனும் கர்ம வினையாலேயே ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய வாழ்க்கை முறையும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குதுன்னா அதனுடைய கர்ம வினையின் அடிப்படையாலதான் அது பிறக்குது, அதுக்கு சரீரம் கிடைக்கிறது, அது மடிகிறது. அது வாழ்க்கையில இன்பம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கும் அதனுடைய பூர்வ கர்ம வினை தான் காரணம். துன்பம்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கும் பூர்வ கர்ம வினை தான் காரணம். ஒரு பயம் வந்துச்சுன்னா அதுக்கும் கர்ம வினை தான் காரணம். ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் நலன் இருந்தாலும் அதுக்கும் கர்ம வினையினால் தானே ஏற்படுகிறது. அஸ்தி சேதேஸ்வர கஷ்டித் பல ரூபியன்ய கர்மணாம் கர்த்தாரம் பஜதே சோபி நஹ்யகர்த்து பிரபுர்ஹி சஹா. ஜீவர்களோட கர்ம வினையின் பலனை அளிக்கும் ஈசன் என்றொருவர் இருப்பாராகில் அவர் கர்மம் புரிந்தவருக்கு அந்தந்த கர்மத்திற்கேற்ற பலனை அளித்திருப்பார். அப்பொழுது அவரும் கர்மம் புரியாதவரிடம் யாதொரு அதிகாரம் மற்றவர் தானே அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். இப்படி அவங்கவுங்க கர்ம வினைக்கு அடிப்படையில தான் அவங்களோட வாழ்க்கை முறை அமையுது. அப்படிங்கும் போது ஜீவர்களுடைய கர்ம வினையின் பலனை அளிக்கக்கூடிய ஈசன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, இருப்பார் அப்படின்னா அவர் கர்மம் புரிந்தவருக்கு அந்தந்த கர்மத்திற்கு ஏற்ற பலனை தானே அளிப்பார் அப்படின்னு சொல்றார். இப்படி கர்ம வினைகள் மூலியமா நடக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்கவங்க செஞ்ச கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தானே அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போது அவரும் கர்மம் புரியாதவரிடம் யாதொரு அதிகாரம் அற்றவர் தானே. அப்படி இருக்கப்ப ஒரு கர்மம் புரியாதவங்க கிட்ட அவர் யாதொரு அதிகாரமும் இல்லதானே அவர்கிட்ட அவங்க கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு அவருக்கு? அவங்கவங்க கர்மம் பண்ணினா அதுக்குண்டான பலாபலனை தராரு. ஒரு கர்மமே பண்ணாதவங்க கிட்ட இவர் போய் எப்படி அதிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறார். கிமிந்திரேன பூதானாம் ஸ்வகர்மானு வர்தினாம் அனீஷேனான்யதா கர்த்தும் ஸ்வபாவ விகிதம் நிருணாம். அவரவர் தத்தம் வினைக்கேற்ப பயனை பெறும்போது அவ்வினைக்கேற்ப நடைபெறுவதை மாற்ற இயலாத அந்த இந்திரனால் மக்களுக்கு ஆவது என்ன? அவங்கவங்க கர்மாவினைப்படித்தான் அவங்களுக்கு நடக்குது. ஒருத்தரும் அவங்க மேல கர்மத்தை போட முடியாது. அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க கிட்ட இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த இந்திரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறை அவங்கவுங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க கிட்ட வாழ்க்கை இருக்கு.
அதுல இந்திரன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறார். அவரை தத்தம் வினை பயனை பெறும்போது அவ்வினைக்கேற்ற நடைபெறுவதை மாற்ற இயலாத இந்திரன் அப்படிதான். அந்த வினை பயனாலதான், அவங்க கர்ம வினை பயனாலதான் அவங்களுக்கு நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாம் அமையணும். அப்படிங்கிறப்ப இந்திரனால ஆக வேண்டியது என்ன, மக்களுக்கு ஆவது என்ன அப்படின்னு கேக்குறார். இந்திரன் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இந்திரனை பூஜித்தாலும் பூஜிக்காட்டியும் அவங்கவுங்க கர்ம வினைப்படி நடக்கத்தானே செய்யும். எதுக்காக நீங்க இந்திரனை பூஜிக்கிறீங்க? அது தேவையில்லையே, அதனால ஆறுது என்ன அப்படின்னு கண்ணன் கேக்குறார். ஸ்வபாவ ஸ்வபாவ தந்திரோ ஹி ஜனஹ ஸ்வபாவம் அனுவர்த்ததே ஸ்வபாவஸ்தமிதம் சர்வம் சதேவாசூர மானுஷம். மனிதன் அவனவனுடைய முன்வினைக்கு அடிமைப்பட்டவன். அவன் தன் வினைக்கேற்பவே செயல் புரிகிறான். தேவர் அசுரர் மனிதர் அடங்கிய இவ்வுலகமே முன்வினை பயனுக்கு ஆட்பட்டதே அப்படின்னு ரொம்ப அற்புதமா கண்ணன் சொல்றார். மனிதன் அவனோட முன்வினை அடிப்படையாலதான், அவன் பூர்வ ஜென்மத்துல ஒரு ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மங்களா என்னென்ன பண்ணிருக்கானோ அதன் அடிப்படையில தான் அவனுடைய இந்த நிகழ்கால வாழ்க்கையாகிறது அமைகிறது. அதனால முன்வினைக்கேற்பதான் அவன் செயலும் புரிகிறான். அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவன் பூர்வ ஜென்ம வாசனை கர்மா, அதனாலதான் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி செயல் புரிகிறான். தேவனா இருந்தாலும் சரி, தேவர் அசுரர் மனிதர் இவங்கெல்லாம் அடங்கிய இந்த உலகமே எல்லாம் அவங்கவங்க பண்ண தேவனா இருந்தாலும் அவர் பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பார், அதனால அவர் தேவனா இருக்கார். அசுரனா இருந்தா நிறைய பாவம் பண்ணிருப்பான், அதனால அவன் அசுரனா இருக்கான். மனுஷனா இருந்தா ரெண்டும் கலந்து பண்ணிருப்பான், அதனால மனுஷனா இருக்கான். அப்பனா அவங்க பூர்வ ஜென்மத்தோடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி தானே இந்த உலகத்துல இருக்கு எல்லாமே ஆட்பட்டதா இருக்கு. முன்வினை பயனுக்கு தானே ஆட்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஜந்துஹு பிராப்யோத்ஸ்ருஜ்ஜதி கர்மணா சத்ருர்மித்ரமுதாசீனஹ கர்மைவ குருரீஸ்வரஹ. முன்வினை பயனால் உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான உடலை, அதாவது பிறவியை பெற்று வாழ்ந்து அவ்வினை பயனாலேயே அதை விடுகிறான். இப்ப ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒருத்தர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க கெட்டவங்களா இருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம்? அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா காரணம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில உடல் கிடைச்சி அதை அனுபவிச்சு அந்த வினை காரணமாகவே அந்த உடலையும் விட்டுறாங்க. வினை பயனை ஒட்டியே இவன் எதிரி, இவன் நண்பன், இவன் உதாசீனன் என்ற பாகுபாடு நிலவுகிறது. இந்த நமக்கு ஒருத்தன் நண்பனா இருக்கிறதுக்கும் நம்ம பூர்வ ஜென்ம கர்மாதான் காரணம். ஒருத்தன் நமக்கு எதிரியா இருக்கிறதும் அந்த பூர்வ ஜென்மத்தோட கர்ம வினைதான் காரணம்னு கண்ணன் சொல்றார். இதனை ஒட்டி வினை பயனை பேஸ் பண்ணிதான் இவனோட எதிரி யாரு, இவனோட நண்பன் யாரு, இவன் எப்பேற்பட்ட உதாசீனன் அஜாக்கிரதையா இருக்கான், உதாசீனனா இருக்கான் என்ன அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் நிலவுகிறது. உதாசீனனா ஒருத்தன் இருக்கான், இல்ல ஒரு லேசியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இவனோட பூர்வ ஜென்ம கர்ம பலனாலதான் அவன் இப்படி இருக்கான்னு சொல்றாரு. ஆகவே வினையே வழிகாட்டி, அதனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மம் தான் நமக்கு வழிகாட்டி, வினையே தான் ஈசனும், அவரேதான் ஈசன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். தஸ்மாத் சம்பூஜயேத் கர்ம ஸ்வபாவஸ்த ஸ்வகர்ம கிருத்து அஞ்சசாயேன வர்த்தேத ததேவாஸ்யஹி தெய்வதம். அதனால தன் முன்வினைக்கேற்ப தன் வர்ணாசிரம கடமைகளை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். வாழ்வை எளிதாக நடத்த உதவுகிறது எதுவோ அதுவே அவனது தெய்வம் அப்படின்னு ரொம்ப அழகா கண்ணன் சொல்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதனால எல்லாத்துக்குமே காரணம் என்ன? நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோடைய இந்த கர்ம வினைகள் தான். அதனால அவன் எந்தெந்த வர்ணத்துல எந்தெந்த ஆசிரமத்துல இருக்கிறானோ அதன்படி அவனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதை விட்டுட்டு வாழ்வை எளிதாக நடத்த உதவுகிறது எதுவோ, வாழ்வை நம்ம ஸ்மூத்தா கொண்டுட்டு போறதுக்கு எது உதவுதோ அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்றார். அஜீவ்யை கதரம் பாவம் யஸ்வன்யம் உபஜீவதி ந தஸ்மாத் விந்ததே க்ஷேமம் ஜாரம் நாரிய சதி யதா. தன்னை மணந்த கணவனை விட்டு கள்ளக்காதலனை அண்டுபவள் வாழ்வில் நலன் பெறுவதில்லை. ஒரு ஸ்திரீ இருக்கா, இல்ல ஒரு கணவன் இருக்கார், தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியோ இல்ல கணவனையோ விட்டுட்டு வேற ஒரு கள்ளக்காதல தொடர்பு இருந்தா அவன் வாழ்க்கை நல்லனா இருக்கிறது இல்ல, வாழ்வில் அவன் நல்லதே அனுபவிக்க முடியாது, நலன் பெறுவதில்லை. அவ்வாறே வாழ்விற்கு உதவுகிற தெய்வத்தை விடுத்து மற்றொன்றை வழிபடுபவன் நலன் பெறுவதில்லை. அது போல வாழ்க்கையை நல்லபடியா நடத்துறதுக்கு எதுவோ அதை விட்டுட்டு
வேற ஒரு அந்த தெய்வத்தை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை வழிபடுறதுனால அவன் வாழ்க்கையில நலன் பெறுவது இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்றார். வர்ததே பிரம்மனா விப்ரோ ராஜன்யோ ரக்ஷயா புவஹ வைஷ்யஸ்து வார்த்தையா ஜீவே சூத்ரஸ்து த்விஜசேவையா. அந்தணன் வேதத்தை கற்றும் பிறருக்கு போதிப்பதாலும் வாழ வேண்டும். சத்திரியன் பூமியை காப்பதால் வாழ வேண்டும். வைஷ்யன் வர்த்தகத்தால் வாழ வேண்டும். வேளாளன் 3 வர்ணத்திற்கும் உதவி செய்து வாழ வேண்டும். இது நியதி அப்படின்னு வர்ணாசிரம தர்மத்தை பத்தி சொல்றார். அப்புறம் கிருஷி வாணிஜ்ய கோரக்ஷா குசிதம் துரியமுச்சதே வார்த்தா சதுர்விதா தத்ர வயம் கோவிருத்த யோனிஷம். வைஷ்யர்களாய நமக்கு கண்ணன் யாதவ குலத்துல பிறந்திருக்கார். அதனால அவங்க வைஷ்யர்கள் இல்லையா, வைஷ்யர்கள் வியாபாரம் செய்யறவங்க. வைஷ்யர்களாகிய நமக்கு விவசாயம், வாணிகம், பசுக்களை காத்தல், வட்டிக்கு பணம் தருதல் என 4 தொழில்கள், வர்த்தகங்கள். இப்போ இந்த அந்தணர்களுக்கு வேதம் ஓதுறது, வேதத்தை அவங்க ஓதணும், மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, அதே போல யாச்சகம் வாங்கணும், யாச்சகம் கொடுக்கணும். அந்த மாதிரி 6 தொழில் இருக்கு அந்தணர்களுக்கு. ஓகே, அதே போல க்ஷத்ரியன் அப்படின்னு இருந்தா அவனுக்கு என்ன தொழில்? நாட்டு மக்களை ரட்சிக்கணும், அவங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஒரு தந்தை எப்படி குழந்தைய பாத்துக்கணும், அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு பார்த்து ராஜா பாத்துக்கணும். இந்த இந்த வைஷ்யர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா அவங்கதான் பிசினஸ் பீப்புள். அவங்க விவசாயம் பண்ணலாம், வாணிபம் பிசினஸ் பண்ணலாம், பசுக்களை காத்து ரட்சிக்கலாம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்றாரு. அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க எல்லாம் இந்த மாதிரி வர்த்தகங்கள் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். நாம் எப்போதும் பசுக்களை காத்து அதனால் பிழைப்பவர்கள். நாம் யாரு? நம்ம எப்ப பார்த்தாலும் பசுக்களை காத்து அதனால பிழைக்கக்கூடியவர்கள் நம்ம வைஷ்யர்கள். சத்துவம் ரஜஸ்தம இதி ஸ்தித்யுத்பத்யந்த ஹேதவஹ ரஜோசோத்பத்யதே விஸ்வம் அன்யோன்யம் விவிதம் ஜெகத். கண்ணன் சொல்றாரு இன்னும். அதனால நம்ம எல்லாம் வைஷ்யர்கள், நம்ம எல்லாம் பசுக்களை காத்து ரட்சிச்சு அதனால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துல சத்துவம் ரஜஸ் தமஸ் என முக்குணங்கள் காப்பிற்கும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமானவை. இந்த கர்மத்துக்கு ஏத்திரிமா காரணம்? நம்மளுடைய வாழ்க்கைக்கு பூர்வ ஜென்ம கர்மதான் காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த கர்மத்துக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அது யாருன்னு பார்த்தா பிரகிருத்தில நமக்கு இருக்கக்கூடிய சத்துவம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த முக்குணங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றார். இவனுக்கு சத்துவ குணம் ஜாஸ்தியா இருந்தா நல்ல விதமா எல்லா காரியங்களும் செய்வான், நல்லவனா இருப்பான், எல்லாம் நல்லவனா இருப்பான். ரஜோகுணத்தால தூண்டப்பட்டானா அதுக்கு தகுந்த மாதிரி இவன் மாறுவான். தமோ குணத்தால தூண்டப்பட்டானா அதுக்கு தகுந்த மாதிரி இவனோட செயல்கள் இருக்கும். சோ அதனாலதான் பாவ புண்ணியங்கள்லாம் மாறுது. அதனால செயல்கள்னால கர்ம வினைகள் சேருது, அதனால பிறவி ஏற்படுது அப்படின்னு கண்ணன் சொல்றார். சத்துவம் ரஜஸ் குணங்கள் காப்பிற்கும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமாவே. இதுதான் நம்மள காப்பாத்துறதுக்கும் பிறக்கத்துக்கும் இறக்கத்துக்கும் காரணமா என்னவ பலவாறான இவ்வுலகம் ரஜோகுணத்தின் செயலான ஆண் பெண் உறவினால் உண்டாகிறது. இந்த ஆண் பெண் சம்பந்தத்தை ரஜோகுணத்தினால தூண்டப்பட்டுதான உறவுகள்லாம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றார். ரஜசா சோதிதா மேகா வருஷன்யம் பூனி சர்வதா பிரஜாஸ்தைரேவ சித்தியந்தி மகேந்திர கிம் கரிஷ்யதி. கண்ணன் ரொம்ப அழகா சொல்ற அந்த ஸ்லோகத்துல ரஜோகுணத்தால் தூண்டப்பெற்ற மேகங்கள் எப்படி இப்ப ஆண் பெண் சம்பந்தத்தால உறவுகள் ஏற்படுகிறதோ அது ரஜோகுணத்தினால தூண்டப்பட்டு அது சம்பவிக்கிறது. அதே போல மேகங்களும் ரஜோகுணத்தினால செயல் ஊக்கி, அதுதான் செயல்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். அந்த ரஜோகுணம் கொஞ்சமா இருந்தாதான் நம்ம செயல்கள் செய்ய முடியும், இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ இந்த மேகங்கள் ரஜோகுணத்தினால் தூண்டப்பட்டுதான் மழையா பொழிகின்றன. மக்கள் அந்த மழையால் வாழ்கின்றன. இதில் மகேந்திரன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். இது எப்படி இயற்கையில சத்துவரஜஸ் தமோ குணங்களால தூண்டப்பட்டு ஒவ்வொரு செயலும் நடக்கிறதோ அதே போல ரஜோகுணத்தினால தூண்டப்பட்டு மேகங்கள் மழையை பொழிகின்றன, மக்கள் அதனால வாழ்ந்து போறாங்க. இதுல இந்திரனுக்கு செய்ய வேண்டியது என்ன? இந்திரன் என்ன இதுல செஞ்சார் அப்படின்னு கேக்குறார். நஹ புரோ ஜனபதா ந கிராம ந கிரஹாவயம் நித்யம் வனௌகசத்தாத வனசைல நிவாசினஹா. தந்தையே, நமக்கு என்ன தேசமோ நகரமோ கிராமமோ வீடோ கிடையாது. நாம் எப்போதும் காட்டிலோ மலையிலோ தான் வசிக்கிறோம் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்றார். நம்ம அப்படியே வீட்லயே எல்லாம் உட்கார்ந்து இருக்காது இல்ல,
வியாபாரம் பண்றவங்க அப்படித்தானே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கல்ல. அதுதான் கண்ணன் சொல்றார், நமக்கென இதுதான் தேசம், இதுதான் நகரம், இதுதான் நம்மளுடைய கிராமம் அப்படின்னு பர்மனண்டா எதுவும் கிடையாது. நம்மதான் எப்ப பார்த்தாலும் காட்டுலயோ மலையிலயோ அங்கங்க வசிக்கிறோமே. தஸ்மாத் கவாம் பிரம்மணான் ஆமத்ரேஷ்சாரப்யதாம் மகஹ ய இந்திரயாக சம்பாரஹ தைரயம் சாத்தியதாம் மகஹ. அதனால் பசுக்கள், அந்தணர்கள் இந்த மலை இவற்றிற்கான வேள்வியை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா நீங்க பூஜை பண்றதுன்னா யாருக்கு தெரியுமா பண்ணும்? இந்த பசுக்களுக்கு பண்ணணும். நம்ம எதனால வாழ்றோம்? நம்ம செய்யற தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்களா, அததான் கண்ணன் இந்த இடத்துல சொல்றாரு. கண்ணன் சொன்னதுதான் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையை எது ஸ்மூத்தா நடத்திட்டு போதோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ இந்த பசுக்கள் தான் நம்ம வாழ்க்கையை வாழ வைக்கிறாங்க. பசுக்கள், அந்தணர்கள், இந்த மலை இவற்றுக்கான வேள்வியை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்றார். அந்தணர்கள், பசுக்கள், இந்த மலை இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியுமோ அந்த வேள்வி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றார். இந்திரன் வேள்விக்காக சேமிக்க பெற்ற பொருள்களை கொண்டு இந்த வேள்வியை செய்வோம் அப்படின்னு கண்ணன் சொல்றார். இந்திரனுடைய வேள்விக்காக என்னென்ன பொருள் சேமிச்சு வச்சீங்களோ அந்த பொருளை கொண்டே இந்த மலைக்கு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு கண்ணன் சொல்றார். பஷ்யந்தாம் விவிதா பாகா சூபா சூபாந்தா பாயசாதயः சம்யாவா பூபஷஸ்புல்யஹ சர்வதோஹஸ்ய கிருஹ்யதாம். விதவிதமான பக்ஷணங்கள், பலகாரங்கள் எல்லாம் தயாராகுது. பருப்பிலிருந்து பாயசம் வரை, மேலும் திரட்டுப்பால், அப்பம், முறுக்கு மற்றும் பல உணவுகள் வகைகள் சித்தமாகட்டும். கோகுலத்தின் பால், தயிர் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றார். பருப்புல இருந்து பஷ்யந்தாம் விவிதா பாகாக விதவிதமான சமையல் நடக்கட்டும். சூப்பம்னா பருப்பு, சூப்பாந்த பருப்புல ஆரம்பிச்சு பாயசாதையக பாயசம் முதலையானவைகள்லாம் செய்யணும். சம்யாவா பூப சக்குல்யக அப்படின்னா இந்த முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்துல இருக்கக்கூடிய சர்வ தோஹஸ்ச அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா துக்தம் பசுவால கொடுக்கப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட எத்தனை பொருள் இருக்கோ எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். பூயந்தாமக்னய சம்யக் பிராமணை பிரம்மவாதிபிஹி அன்னம் பகுவிதம் தேப்யோ தேயம் வோ தேனு தக்ஷிணாஹ. வேதம் ஓதுகின்ற அந்தணர்களை கொண்டு அக்னியில் ஹோமம் நடைபெறட்டும். இந்த அந்தணர்களை கூட்டிட்டு போய் இந்த அந்தணர்களை கொண்டு அக்னியில ஹோமம் செய்யுங்க. அவங்களுக்கு பல்வகை உணவுகளையும் தட்சிணைகளையும் பசுக்களையும் தாருங்கள். அந்தணர்கள் யாகம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, ஹோமம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல உணவு, நல்ல தட்சிணை, அவங்களுக்கு பசு இதெல்லாம் தானமா கொடுங்க அப்படின்னு சொல்ற. சாண்டால பதிதேபியோ யதார்ஹதஹ யவசம்ச கவாம் தத்வா கிரையே தீயதாம் பலீஹி. நாய், சண்டாளர் மற்றும் சமுதாயத்தால் நீக்க பெற்றவர்களுக்கும் அவரவர்களுக்கு தக்கபடி உணவு கொடுங்கள். உலகத்துல யாருமே பட்னியா இருக்க கூடாது. நாயில இருந்து ரொம்ப கேவலமான பிரிவி சண்டாளன் முதல்ல அவங்களுக்கு அந்த சமுதாயம் மற்றும் சமுதாயத்தால் எங்கே நீக்கப்பட்டு வச்சிருக்காங்கல்ல, ஏதோ ஒரு தப்பு பெரிய தப்பு பண்ணனால சமுதாயத்தை விட்டு நீக்கி வச்சிருப்பாங்க. அவங்க மத்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றார். கோவர்தன மலைக்கு படையல் தாருங்கள் அப்படின்னு சொல்றார். கோவர்தனகிரிக்கு படையல் போடுங்க அப்படின்னு சொல்றார். ஸ்வலங்கிருதா புக்தவந்தஹ ஸ்வனுலிப்தா சுவாசசஹ பிரதக்ஷிணம் ச குருத கோவி பிராணல பர்வதான். நல்ல நல்லாடை உடுத்தி வயிறார உண்டு சந்தனம் பூசி நன்கு அலங்கரித்து கொண்டு பசுக்களையும் அந்தணர்களையும் அக்னியையும் மலையும் வலம் பாருங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றார். கோவர்தனகிரிய வலம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி வரணுமா? நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு மொத்தத்துல சந்தோஷமா நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு இந்த கோவர்தனகிரிய வலம்பாங்க அப்படின்னு சொல்றார். பசுக்களையும் அந்தணர்களையும் அக்னியையும் மாலையும் வலம்பாருங்கள் அப்படின்னு சொல்றார். நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு பசு கூட்டங்களையும் அந்தணர்களையும் அக்னியையும் மலையையும் வலம் பாருங்க. இவங்க தானே உங்களுக்கு தெய்வம்.
இந்த பசுக்கள் உங்களுக்கு தெய்வம், யாக யஜ்யம் பண்ணி வைக்கிறதுனால அந்தணர்கள் உங்களுக்கு தெய்வம், அக்னி யாகத்துல எரியறதுனால அக்னி பகவான் தெய்வம், இந்த மலை தெய்வம், இதெல்லாம் வலம் பாருங்க நீங்க அப்படின்னு சொல்றார். தன்மம மதம் தாத்த தாத்த கிரியதாம் யதி ரோச்சதே அயம் கோ பிராமணாத்ரீனாம் மஹ்யம் ச தைதோ மகஹ. கண்ணன் சொல்ற, தந்தையே இதுதான் என்னோட கருத்து, தங்களுக்கு ஒப்பா இருந்தால் இதன்படி செய்யுங்கள். இந்த வேள்வி பசுக்கள் அந்தணர்கள் மலை மற்றும் எனக்கு பிரியமானது அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த மாதிரி இதுதான் என்னோட அபிப்பிராயம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. இந்த வேள்வி பசுக்கள், இங்க இருக்க இந்த தியாகத்தை செஞ்சு வைக்கக்கூடிய அந்தணர்கள், இந்த மலை, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிரியமானது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்க எப்படி உங்களுக்கு உகந்ததா பட்டுச்சுன்னா, நான் சொல்றது சிறந்ததா பட்டுச்சுன்னா நீங்க செய்யுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச. சுகபிரம்மம் பரீட்சித்த சொல்றார். காலாத்மனா பகவதா சக்ரதர்பம் ஜிகாம்சதா புரோக்தம் நிஷம்ய நந்தாத்யா சாத்வக்ருண்ணந்த தத்வசஹ. சுகபிரம்மம் காலமே வடிவேற்ற பகவான் இந்திரனின் செருக்கை அடக்க விரும்பி சொன்னதை நந்தர் முதலானோர் நல்லதென்றே ஏற்றனர். இந்திரனுக்கு ரொம்ப அகங்காரம் இருந்துச்சாம். அதனால அவருடைய அகங்காரத்தை அடக்கணுங்கிறதுக்காக தான் கண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாராம். காலமே வடிவான பகவான், காலரூபியான பகவான் இந்திரனோட செருக்கு அகங்காரத்தை அடக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐடியாவை சொன்னார். நந்தகோபர் முதலானவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ததாச்ச வியதது சர்வம் யதாக மதுசூதனஹ வாச்சயித்வா ஸ்வஸ்த்யயனம் தத் திரவ்யேன கிருத்விஜான் உபகிருத்ய பலீன் சர்வான் ஆதுதாய வசம் கவாம கோதனானி புரஸ்கிருத்ய கிரிம் சக்ரு பிரதட்சிணம். ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னவாறே இந்திர வேள்விக்காக சேர்த்த பொருட்களை கொண்டு வழிபாடு முதலிய எல்லாவற்றையும் முறைப்படி செய்தனர். கண்ணன் எப்படி சொன்னாரோ அப்படியே அங்க இருந்து அவங்க எல்லாரும் கோபர்கள் கோபியர்கள் எல்லாரும் கண்ணன் சொன்ன மாதிரி அந்த இந்திரனுக்காக சேகரிச்ச பொருள்களை கொண்டுட்டு போய் இந்த மாதிரி கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணாங்க. பொருட்களை கொண்டு வழிபாடு முதல் எல்லாவற்றையும் முறைப்படி அந்த கிரமத்துப்படி செஞ்சாங்க. அந்தணர்களை கொண்டு நல்வாழ்த்துக்கள் கூற செய்து ஸ்வஸ்தி வக்ஷணம் பல்லாண்டு பாட சொல்றாங்க. பிராமணர்களை கொண்டு நல்ல வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. மலையையும் அந்தணர்களையும் காணிக்கை தந்து வழிபட்டு பசுக்களுக்கு புல் தந்து பசுக்களை முன்னடத்தி மலையை வலம் வந்தனர். அப்படி ரொம்ப அழகா கண்ணன் சொன்ன மாதிரியே மலையையும் அந்தணர்களையும் காணிக்கை தந்து வழிபடுறாங்க. பசுக்களுக்கு நல்லா புல் கொடுக்குறாங்க. பசுக்களை முன்னாடி விட்டு இவங்க பின்னாடி நடந்து அந்த கோவர்தனகிரிய வலம் வராங்க. அனாபியஸ்ய நடுத்யுக்தானி தே சாருஹ்ய ஸ்வலங்கிருதாக கோபியஸ்ச கிருஷ்ண வீர்யாணி காயந்திய சத்விஜாஷீஷஹ. அந்தணர்களோட ஆசி பெற்ற கோபர்களும் கோபிகையும் தம்மை நன்கு அலங்கரித்து கொண்டு எருது பூட்டிய வண்டிகளில் அமர்ந்து ஸ்ரீகிருஷ்ணனது பெருமைகளை பாடிக்கொண்டே ஸ்ரத்தையோடு கிரிவலம் வந்தனர். இன்னைக்கும் கிரிவலம் வருது. கோவர்தன கிரிவலம் ரொம்ப பிரசித்தம் இல்லையா? அங்கெல்லாம் அந்த கிரிய வலம் வரும் பொழுது நிறைய பேர் இந்த சரத்து பூர்ணிமா மாசம் இருக்கு இல்லையா, அந்த மாசத்துல போனா ஒரு 5 லட்சம் பேரு அந்த பிருந்தாவனத்துல வருவாங்க சொல்லுவாங்க. அத்தனை பேரும் கோவர்தனகிரி வலம் வருவாங்க. அதுல சில பேர் எல்லாம் தண்டவத் பிரணாமம் சொல்லுவாங்கல்ல, சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க தலை எங்க விழுதோ அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று திரும்பி விழுவாங்க. அப்படி உடம்பாலேயே மொத்தம் பிரதட்சணம் பண்ணுவாங்க. காலால இல்ல, உடம்பாலேயே படுத்தி எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணி 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 மொத்த கோவர்தனகிரியை நமஸ்காரம் பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. சோ அதான் சொல்றார், இந்த பொண்ணுங்கள் எல்லாம் அந்தணர்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் தம்மை அலங்கரித்து கொண்டு இவங்க எல்லாம் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. வண்டி பூட்டின எருது மாடு பூட்டின மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்துக்கிட்டு கிருஷ்ணனுடைய பெருமை எல்லாம் பாட்டா பாடிட்டு போறாங்க. பாட்டா பாடிக்கிட்டு அந்த கிரிய வலம் வராங்க. அந்த கோவர்தனகிரிய வலம் வராங்க. கிருஷ்ணஸ்த்வன்யதமம் ரூபம் கோப விஸ்ரம்பனம் கதஹ சைலோஸ்மித்மீதி ப்ருவன் பூரி பலிமாதத் பிருஹத்வபுஹு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோபர்களை நம்பச் செய்ய கோவர்தன மலை மேல் பெருத்த வேறொரு வடிவத்துடன் தோன்றி நான் தான் கோவர்தன மலை என்று சொல்லிக்கொண்டு கோபர்கள் தந்த பெரும் பூஷணையை ஏற்றார். கண்ணன் அற்புதமான ஒரு செயல் செய்யறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோபர்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
கோவர்தமன மேல ஏறிக்கிட்டாராம். பெரிய சரீரம் எடுத்துக்கிட்டாராம் பகவான். எடுத்துக்கிட்டு நான் தான் கோவர்தன மலை, எனக்கு எல்லாரும் படையல் போடுங்க, பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபர்கள் தந்த பெரும் பூஜையை கண்ணன் ஏத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றார். சோ கோவர்தனகிரி வேறு இல்ல, கண்ணன் வேறு இல்லைங்கிற அளவுக்கு. तस्मै नमो व्रजजनैः सह चक्रे तुमनात्मने अहो पश्यत शैलोऽसौ रूपीणोऽनुग्रहतं यतात् एषो अवजानतो मध्यान् कामरूपी वनौकसः अन्ति ह्यस्मै नमस्यामः சர்மனே ஆத்மனோ கவாம். ஆச்சரியம் பாருங்க, இந்த மலை மனித வடிவம் ஏற்று நமக்கு அருள் புரிகிறது. இது தன் இஷ்டப்படி உருவம் எடுக்கும் வல்லமை உள்ளது. தன்னை அவமதிக்கும் காட்டுவாசிகளை அழிக்கும். அதனால் நமது நலனுக்காகவும் பசுக்களின் நலனுக்காகவும் இதை வணங்குவோம் அப்படின்னு கண்ணன் சொல்றார். பாருங்க, ஆச்சரியத்தை பாருங்க. இந்த கோவர்தனகிரி மனித உருவத்தை ஏத்து நமக்கு அருள் புரிகிறதே, இது தன் இஷ்டப்படி உருவெடுக்கும் வல்லமை வாய்ந்தது அப்படின்னு கண்ணன் சொல்றார். தன்னை அவமதிக்கக்கூடிய காட்டுவாசிகள் எல்லாம் இதை அழிச்சிடும். அதனால நமது நலனுக்காக பசுக்களின் நலனுக்காகவும் இதை வணங்கலாம். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா அந்த கிரியும் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். இப்ப எப்படி நம்ம போய் மலைகள் எல்லாம் வீடு கட்டி அட்டூழியம் பண்ணி நம்ம அதை அவமதிக்கிறோமோ, அதனால அது கோர தாண்டவம் ஆடுது இல்லையா? அது போல நம்ம அதை மதிச்சு நடந்தா அதுவும் நமக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற கருத்துல கண்ணன் சொல்றார். நமது நலனுக்காக பசுக்களின் நலனுக்காக இதை நம்ம வணங்கலாம் அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணன் தன் வடிவான கோவர்தன மலைக்கு மற்ற கோபர்களுடன் சேர்ந்து தானும் நமஸ்காரம் செய்தார். கண்ணன் தாமத்திரம் பண்ணாம இருந்தா எப்படி? அதனால கோவர்தன கிரிதாரியாகவே இருக்கக்கூடிய பகவானுக்கு தானும் கோபர்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றார். விஜமகம் வாசுதேவ பிரணோதிதாः யதா விதாயதே கோபா சஹ கிருஷ்ணா விரஜம் யயுஹு. ஸ்ரீ கிருஷ்ணால் தூண்ட பெற்ற கோபர்கள் மலைக்கும் பசுகளுக்கும் அந்தணர்களுக்கும் ஏற்ற வேள்வியை முறைப்படி செய்து ஸ்ரீகிருஷ்ணனுடன் கோகுலம் சென்றனர். இப்படி ஸ்ரீகிருஷ்ணனால் தூண்டப்பட்டவர்களான இந்த கோப கோபியர்கள், அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் பசுக்களுக்கும் இத்தனை நாளை இந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா, இப்ப மாத்தி யோசிக்கிறாங்க. கண்ணன் சொன்னபடி கோவர்தனகிரிக்கும் பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் வேள்விய பண்ணி முறைப்படி அவங்கள பூஜை பண்ணி எல்லாரும் பூஜையை முடிச்சுட்டு சந்தோஷமா கோகுலத்துக்கு திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயம் முடிகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे 24ोऽध्यायः। ओम।